சீஃப் டாக்டர் வராரு, அவர் சொல்லுவார். டாக்டர் 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 என்னாச்சு டாக்டர்? உங்க வேண்டுதெல்லாம் சேர்ந்து உங்க கணவரை காப்பாத்திருச்சுமா. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்ல. அவருக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. தேங்க்யூ டாக்டர். இது எங்க கடமை சார். ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு எனக்கு வார்த்தையே வரல. நீங்க நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பரவாயில்லம்மா, இட்ஸ் ஓகே. டாக்டர், உயிரை காப்பாத்தி கொடுக்கிறது உன்னதமான விஷயம். இந்த நிமிஷத்துல கடவுள்னா அது நீங்கதான். அவர் எப்ப கண்ணு முழிப்பாரு டாக்டர்? நாங்க எப்ப அவரை பார்க்கலாம்? இப்ப ஐசியூக்கு கொண்டு போயிடுவாங்க. இன்னும் 3 அல்லது 4 மணி நேரத்துல கண்ணு முழிச்சிடுவாரு. அப்புறம் வார்டுக்கு மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். ஆனா அவரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடக்கூடாது. அவரா 1-2 வார்த்தை பேசட்டும். நீங்களா அவரை பேச வைக்க முயற்சி பண்ண வேண்டாம். நீங்க கூடாதுன்னு சொல்ற எதையும் நாங்க செய்ய மாட்டோம் டாக்டர். அவர் உயிரோட எங்களுக்கு திரும்ப கிடைச்சதே நாங்க செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம். கடவுள் உங்க உருவத்துல வந்து கொடுத்த வரோம். சரிம்மா, அவரை நல்லபடியா பாத்துக்குங்க. மருந்து மாத்திரை எப்படி எடுத்துக்கணும்னு சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க. ஓகே? சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அத்தை, எங்கடா? சொல்லுங்க மாமா. டேய், இப்போ எங்கடா இருக்கீங்க? சரவணா கிடைச்சானா? இல்ல உங்க யாருக்காவது ஃபோன் பண்ணானா? இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டோம் மாமா. எங்க தேடியும் கிடைக்கல. அவன் எங்கேயாவது மயங்கி கிடக்குறானு கூட தெரியல மாமா. அவன் யாருக்கிட்டயாவது ஃபோன் வாங்கி பண்ணுவானு அடிக்கடி போனை கூட பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப பயமா இருக்கு மாமா. சரவணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது மாமா. பயப்படாம தேடுங்க, அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த ஏரியாவோட ஒரு இடம் விடாம தேடுங்க. டேய் டேய், யாரா பேசுறது? மாமாடா. குடு குடு, நான் பேசுறேன் மாமா. நான் நடராஜ் பேசுறேன் மாமா. சொல்ற மாமா, பிரபா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான் மாமா. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சரவணன் கிடைச்சிட்டானா அவன் ஏதாவது பண்ணிடுவான், ரொம்ப பயப்படுறான் மாமா. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சரவணன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணியாகணும் மாமா. அவன் கிடைச்சா நான் உங்க ஆஃபீஸ் கூட்டுறேன் மாமா. பிரபா கிட்டையும் சொல்லு, நீயும் பயப்படாத. சரவணன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அங்க எங்கேயாவது தான் இருப்பான். அந்த ஏரியாவில் நல்லா தேடி பாருங்க. ஓகே மாமா. அப்புறம் கூப்பிடுறேன். டேய், இந்தடா போன. சொல்றா, உண்மையை சொல்றேன்னு சொன்னல, அதை சொல்லு. இப்ப எதுக்கு பேசாம அமைதியா இருக்க? வாயை திறக்க போறியா இல்ல நான் திறக்க வைக்கவா? வேணாம் சித்தப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன காப்பாத்துங்க சித்தப்பா. சரி சொல்லு, டிசிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? கொலை நடந்த சமயத்துல எதுக்காக அவன் உனக்கு போன் பண்ணான்? உங்க அப்பா கிருஷ்ண மாமாவை பார்க்க தானே போனாரு. நீ எதுக்காக அவர் பின்னாடி போன? போற வழியில அவர்கிட்ட எதுக்காக பிரச்சனை பண்ண? சரி விடு, எதுக்காக அவர் பின்னாடியே நீ போன? சரி, என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லு, உன்னை விட்டுடுறேன். சொல்லிடுறேன் சித்தப்பா. ஆனா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சித்தப்பா. எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து போன் வந்துகிட்டே இருந்துச்சு. அது புது நம்பருங்கிறதுனால நான் கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சித்தப்பா. திரும்ப திரும்ப வந்ததால அந்த போனை அட்டன் பண்ணி பார்த்தா கடைசியில அந்த கிரி தான் போன் பண்ணியிருந்தாரு. எனக்கு எதுக்கு போன் பண்றீங்கன்னு கேட்டேன் சித்தப்பா. இந்த மாதிரி கிருஷ்ணன் குடும்பத்தை பழி வாங்கணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும்னு சொன்னாரு. நான் என்னால முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன் சித்தப்பா. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து கிருஷ்ணரை பார்க்க போறாரு, கிருஷ்ணன் பசங்களால எங்க அப்பாவுக்கு ஆபத்து வரும், நான் தான் போய் தடுக்கணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன் சித்தப்பா. அதுக்கப்புறம் அப்பா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரா, நான் கிருஷ்ணனை பார்க்க போக வேணாம்னு சொல்லி அப்பாவை தடுத்தேன் சித்தப்பா. ஆனா என் பேச்ச கேட்காம என்ன தள்ளி விட்டுட்டு ஆட்டோல ஏறி போயிட்டாரு சித்தப்பா. அதுக்கப்புறம் எங்க அப்பா போடமாதான் பார்த்தேன் சித்தப்பா.
இதான் சித்தப்பா நடந்துச்சு. எனக்கு வேற எதுவும் தெரியாது சித்தப்பா. அப்போ நீ கொலை பண்ணல, கொலை நடந்த இடத்துலயும் இல்ல. இல்ல சித்தப்பா, நாங்க இல்ல சித்தப்பா. எல்லாம் சரி, உன் நம்பர் எப்படி கிரி கையில கிடைச்சது? எனக்கு தெரியல சித்தப்பா, ஏதோ புது நம்பரா இருந்துச்சு. என் நம்பர் அவருக்கு எப்படி கிடைச்சது உண்மையில எனக்கு தெரியாது சித்தப்பா. அந்த கிரி தான் போன் பண்றாருன்னு தெரிஞ்சிருந்தா போனை கூட அட்டன் பண்ணிருக்க மாட்டேன் சித்தப்பா. நீங்க எதுக்கு சார் என் கேஸ்ல தலையிடுறீங்க? கண்ணன் இந்த கேஸ்ல குற்றத்தை ஒத்துக்க வச்சுட்டு சரவணன் இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஹலோ. ஓடி போனவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு தூக்கில ஏத்துவேன் சார். கண்ணனை இப்ப என் கூட அனுப்பி வைங்க. அனுப்பி விடுங்க சார். செல்லத்துறை, ஒரு நிமிஷம் என் கூட வா. பாலு சார். அவனை பாத்துக்கோங்க. ஓகே சார். கண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் நான் வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். என்ன எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? வா சொல்றேன். சார், தோல்ல இருந்து கை எடுங்க சார். நீங்க எதுக்கு தோல்ல கை போடுறீங்க? நீங்க என்ன என் தோஸ்தா? சாரி, வா. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? சொல்றேன். கதவு எதுக்கு சார் சாத்துறீங்க? சொல்றேன். சொல்லுங்க சார். சார், இப்போ எதுக்கு சார் என்ன அடிச்சீங்க? ஏன் கேஸை நீங்க எப்படி சார் விசாரிக்கலாம்? என்னடா இது? யார் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னு படி. இந்த கேஸுக்கு நான் தான் விசாரணை அதிகாரின்னு கமிஷனர் அதிகாரம் கொடுத்திருக்காரா? கையெழுத்து போட்டிருக்காரா? கமிஷனர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கலாம் சார். ஆனா எங்க மாமா மந்திரி சார். பாக்குறீங்களா? பாக்குறீங்களா சார் என்ன செய்யறேன்னு? நிறுத்துடா. என்னடா பண்ணுவீங்க? அரசியல் செல்வாக்கு இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? மந்திரி என்னடா மந்திரி? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஜெயிச்சு வந்த மறு நிமிஷம் ஓட்டு போட்ட மக்களை மறந்துட்டு காசு காசுன்னு அலையிற அவங்களுக்கு உன்ன மாதிரி அதிகாரிங்க பயப்படலாம். நேர்மையா இருக்கிறவன் எதுக்குடா பயப்படணும்? குண்டு வைக்கிறவன், மக்களை கொல்றவன் மட்டும் தேச விரோதி இல்ல. ஆட்சியில இருக்கிறவனும் அதிகாரத்துல இருக்கிறவனும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு மக்களுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அது தேச விரோதம் தான். உங்க சுயநலத்துக்காக சரவண மாதிரி அப்பாவிகளை என்கவுண்டர்ல போட்டு தள்ள முடியும்னு நீ நம்புறல்ல? அதே மாதிரி தான் இந்த நாட்டோட நல்லதுக்காக என்ன மாதிரி நேர்மையா இருக்கிற 4 பேரால என்கவுண்டர் பண்ண முடியும். உன்ன மாதிரி உன் மாமா மாதிரி உள்ள ஆளுங்களை. புரியுதா? சொல்லு, நான் யாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர் சார். நீ யாரு? இன்ஸ்பெக்டர். ஒரு இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்? சல்யூட் அடிக்கணும் சார். அது எங்க அடி பாப்போம். சார், கேப் போட்டு தான் சல்யூட் அடிக்கணும் உனக்கு தெரியாது? இன்ஸ்பெக்டரா இருக்க இது கூட தெரியாதா? போடுற சாரி கேப். சார். சாரி சார். அட்ரா சல்யூட். சார், வெரி குட். இப்படிதான் இருக்கணும். உன்னை அடிச்சதை நான் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ வேணா சொல்லிக்க. இந்த மந்திரி கிட்ட, உன் பொண்டாட்டி கிட்ட, அப்புறம் யாருக்கிட்ட வேணாலும் சொல்லிக்க. எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆமா, இனிமே இந்த கேஸை யாரு விசாரிக்கணும்? நீங்க தான் சார். நீ என்ன செய்யணும்? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டு நடந்துக்கணும் சார். போலாமா? போலாம் சார். அப்புறம் உன் தோல் மேல கை போட்டுக்கலாமா? தாராளமா போடுங்க சார். வேண்டாம் வேண்டாம். உன் தோல் மேல கை போட்டா நீயும் நானும் தோஸ்து மாதிரி ஆயிடும். போலாமாடா? போலாம் சார். வா.
சார் இப்போ நான் என்ன பண்ணணும் சார்? ஒன்றும் பண்ண வேண்டாம், இடத்த காலி பண்ணு. எஸ் சார். ம். இனிமே உன்னை எவனும் காப்பாற்ற முடியாது. பார்த்தல்ல உன் ஆள் எப்படி செலக்ட் அடிச்சுட்டு போனான்னு. சொல்லு, நான் கேட்டது எல்லாத்துக்கும் தெளிவா மணியா பதில் சொல்லு பாப்போம். சித்தப்பா எனக்கு எதுவுமே தெரியாது சித்தப்பா. நான் ஏற்கனவே சொன்னது எல்லாமே உண்மை சித்தப்பா. நீங்க என்ன அடிச்சாலும் என்ன சொல்லி கேட்டாலும் அதுதான் உண்மை சித்தப்பா. எனக்கு எதுவுமே தெரியாது சித்தப்பா. செத்துற போறான் சார். செத்து போட்டியா? பெத்த அப்படியே சாகடிச்சிருக்கா இவன். இவெல்லாம் பூமிக்கு பாரமா இருக்கணுமா? சொல்றா சொல்றா உண்மையை சொல்றா. சொல்ல போறியா? சொல்றா சார் சார் மயங்கிட்டேன் சார். யோ, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. தெளிவு வச்சு அடிப்போம். முன்னாடி எல்லாம் போட்ட பிளான் சொதப்பாம கச்சிதமா முடியும். இப்ப 2 நாளா எந்த பிளானுமே விளங்க மாட்டேங்குதே. சார் எல்லா பால்லையும் எப்படி சார் விக்கெட் எடுக்கிறது? அதுலயும் சில பால் நோ பாலா கூட போகும்ல. யோ, கிரிக்கெட்லாம் வர பாப்பியா நீ? ஆமா சார். நீ சொல்றது அப்படியே கல்வெட்டுல வெட்டிடலாமாயா? ஏன் உயிர் வாங்குற? எவனோ சொன்னதை இங்க வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்க? சி, பேசாம வரியா? நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு குத்தம் தான் சார். இனிமே நான் எதுவும் சொல்லல சார். இவங்க 2 பேரும் சாகாவரம் வாங்கிட்டு வந்திருப்பானுங்களோ? யார் 2 பேரும் சார்? நீயும் வாயில நல்லா வந்துட போகுது. அந்த கிருஷ்ணனும் சரவணனும் தான்யா. எவ்வளவு மண்ணை போட்டு முன்னாலும் மண்ணுளிப்ப மாதிரி எப்படியா தப்பிச்சு வெளியில வந்துறாங்கயா? சார் அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சே, முழுங்காம சொல்லி தொலையா. சார் மண்ணுளி பாம்பு அவ்வளவு சீக்கிரம் சாகாது சார். வெறித்தனமா அடிக்கணும், இல்லன்னா கொளுத்தணும். அப்பதான் சார் சாகும். பாத்தீங்களா சார் மணி அடிக்குது. அப்ப கண்டிப்பா செத்துருவானுங்க சார். யோ, அது எப்படியா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்க? யோ, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அடப்புவாங்க சார், வெக்கமா இருக்கு சார் எனக்கு. தலை எழுத்துறா. வாங்க இன்ஸ்பெக்டர். வாயா. என்னையா என்னமோ 10 கிலோ பாவகாய பச்சையா தின்ன மாதிரி மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? அட ஏன் சார் நக்கல் பண்றீங்க? நானே செம்ம கடுப்புல வந்திருக்கேன். என்னாச்சு? அந்த ஏசி ரத்னம் என்ன சல்யூட் அடிக்க வச்சுட்டான் சார். என்னது? ரத்னத்துக்கு சல்யூட் அடிச்சியா? ஆமா சார். இப்பதான் சேர்மதுரை கிட்ட ஒண்ணு சொன்னேன். உனக்கும் அதுதான். என்ன சார்? யோ சேர்மா, சொல்லுங்க சார். என்னன்னு சொல்லியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு சார் கேட்க சொன்னாரு. ஏன் சார் விளையாடுறீங்க? இது சீரியஸான விஷயம் சார். அப்ப மென்னு முழுங்கா முதல்ல அதை சொல்லி தொலை. கமிஷனர் ஏசிக்கு ஐயாவு கொலை கேஸை விசாரிக்க சொல்லி சிறப்பு அனுமதி கொடுத்திருக்காரு சார். அப்பவே நான் நினைச்சேன், நான் நினைச்சது சரியா போச்சு. எதுக்கு இந்த ரத்னம் சம்பந்தமே இல்லாம இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுறான்னு? இதுதான் மேட்ரா? ஆமா சார். அது மட்டும் இல்லாம என் தோல்ல கைய போட்டு தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் சொல்லவே ரொம்ப வெக்கமா இருக்கு சார். சும்மா சொல்லியா? இங்க நாங்க தானே இருக்கோம். கூட்டிட்டு போய் பலார் பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிட்டாரு சார். என்னைய சொல்ற? ஏன் அப்படி மானத்தை வாங்குற? நான் என்ன சார் பண்றது? நானே அவமானப்பட்டு வந்திருக்கேன். நீங்க என்னைய நோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யோ, ஒரு போலீஸ்காரன் தோல்ல கைய போறானா என்னன்னு தெரிய வேண்டாமா உனக்கு? எது கூப்பிடான்னு தெரிய வேணா? இது கூட தெரியாம நீ ஒரு போலீஸ்காரன்? அட ஏன் சார், அரைஞ்சது மட்டும் இல்லாம சல்யூட் அடிக்க வச்சு என்னை கேவலப்படுத்திட்டான் சார். அது மட்டும் இல்லாம இனிமே ஐயாவு கேஸ்ல அவன் சொல்றதா நான் கேட்கணுமா? போயா, போய் குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. வந்து சேர்றீங்க பாருங்க எனக்குன்னு. யோ, இன்னும் நீ கன்னத்துல இருந்து கையெடுக்கலையா? சி, எல்லாரும் ஏன் அந்த ஏசி பேல பார்த்து இப்படி பயப்படுறீங்க? கையடியா முதல்ல. அதை விடுங்க சார். இதுக்கு என்ன சார் வழி? இப்போ அவன் கண்ணனை போட்டு துவைச்சுக்கிட்டு இருக்கான் சார். அவன் வாயை திறந்தா, யோ, வாயை திறந்தா என்ன ஆகும்?
என்னமோ ரொம்ப பயமுறுத்துற. அவன்லாம் ஒரு ஆள்னு ஏன்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கியா நீ? உங்களுக்கு என்ன சார், இப்போதைக்கு நீங்க தேடப்படுற குற்றவாளி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஆனா என்ன? ஒண்ணும் இல்ல சார். சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லு. அவன் வாய் திறந்தா நீங்க மட்டுமா சார் மாட்டுவீங்க? நானும் தான் சார் மாட்டுவேன். அப்புறம் நானும் உங்களை மாதிரி பொண்டாட்டி புள்ள குட்டிகளை பார்க்க முடியாம மாறு வேஷத்துல தெரிய வேண்டியதான். பெரிச்சாலி பொழப்பாயிடும் சார். யோ, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நீ எதுக்கே நெய் கலையிற? என்ன சார் சொல்றீங்க? உன் மாமா மந்திரி தானே, அந்த ஆளை வச்சு ரத்ன கதையை முடிக்க வேண்டியதானே. இதை உன்னால யோசிக்க முடியலையா? அடப்பாங்க சார், அதுக்கு தான் நீல நீளமா வசனம் பேசுறான் அந்த ஏசி. மந்திரியா இருந்தாலும் கிழிச்சு தொங்க விட்டுருவானா. மந்திரி வேற ஊர்ல இல்ல, தேர்தல் பரபரப்புல இருக்காரு. இப்ப சட்டவிரோதமா எதுவும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டாரு. அந்த ஆளு மந்திரியா இருக்கிறதே சட்டவிரோதம் தானையா? என்ன சார், அந்த ரத்தனம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம ஒரு மார்க்கமா தான் திரியிறான் போல இருக்கு. அப்ப நானும் மாட்டிக்குவேனா சார்? யோ, சும்மா வாய முடியா? நான் எதுவும் பேசல சார். என்ன பண்ணலாம்? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா சார்? ம் 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 சல, நீ கவலைப்படாம போ. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சார் பண்ண போறீங்க? கண்ணை வாயை திறக்காம இருக்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதை நான் செஞ்சுக்கிறேன். நீ சரவணனை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளணும். அதையாவது ஒழுங்கா பண்ணு. ஓகே சார். ஹலோ, உன் பையனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க சார். சார், இவருக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு. மயக்கமாகறதுக்கு எந்த காரணமும் இல்லை. மயக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்துறாருன்னு எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி டாக்டர், நீங்க வந்ததுக்கும் என் சந்தேகத்தை தீர்த்து வச்சதுக்கும். இதுக்கு மேல இவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே, தேங்க்ஸ். பாலு சார், இவன் மூஞ்சில தண்ணி தெளிங்க. ஓகே சார். என் விரலை பிடிச்சு வளர்ந்தவன் நீ என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறல. இதுக்கு மேல நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். விரலை கொடுத்தவனா இல்ல விரலை பிடிச்சவனானு. நீ செத்தாலும் விட மாட்டேன்டா. சித்தப்பான வாயை திறந்த வாயிலே அடிப்பேன். இந்த பந்தபாஸ்தெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். இனிமே உனக்கு சென்டிமெண்ட்லாம் கிடையாது. மரியாதை உண்மையை சொல்லு. சொல்றேன், கிருஷ்ண வீட்டுக்கு ஏதோ ஒரு உண்மையை சொல்லதான் உங்க அப்பா போயிருக்காரு. அதை சொல்லக்கூடாதுன்னு கிரி நினைச்சிருக்கான்னா அதுல ஏதோ பெரிய சதி இருக்குன்னு தெரியுது. உங்ககிட்ட சொல்லி அவரை போக விடாம தடுக்க வச்சிருக்கான். அவர் கேட்காம போகவும் உன்னை வச்சே உங்க அப்பாவை கொல்ல வச்சிருக்கான். சொல்லு, ஏன் கொலை பண்ண? நீ கொலை பண்ற அளவுக்கு தூண்டுன அந்த உண்மை என்ன? இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.